இந்த பிசியில் வந்து PC04 எரர். இது என்ன கண்டிஷனில் வந்ததுனாக்கா, இது வேறு இடத்துக்கு போய்ட்டு ஐபிஎம் பஸ்ஸை வெடிச்சிட்டு இருந்தது, பர்ன் ஆகிட்டு இருந்தது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்தது. இந்த ஐபிஎம் போடல. ஷண்ட்டு வந்து இது எடுத்து பாருங்கள். ஷண்ட்டு ஃபுல்லாக எரிஞ்சிடுச்சு. ஷண்ட்டு நம்ம மாற்றிருக்கோம். இங்கே D06 கம்பேரேட்டர் ஒன்று போயிடுச்சு. அந்த கம்பேரேட்டர் மாற்றிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரெசிஸ்டன்ஸ்லாம் இது எரிஞ்சிடுச்சு. அந்த ரெசிஸ்டன்ஸ் 5 வோல்ட் புல்லப்பில் வரல, அதை மாற்றிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரெசிஸ்டன்ஸ்லாம் அவுட்டு. இந்த இடத்துல மாற்றிருக்கோம். ஷண்ட்டு கம்பேரேட்டருக்கு போகிற லைனும் கட்டு, கிரவுண்டும் கட்டு. D6 கம்பேரேட்டர் மாற்றிருக்கோம். புல்லப்புக்கு வந்து 5 வோல்ட் வரல, அதையும் இது பண்ணிட்டோம். ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டோம்னாக்கா செக் பண்ணிட்டோம். ரெசிஸ்டன்ஸ் மோடில் செக் பண்ணிட்டேன். ஹை சைடு 3 சிக்னலும் லோ சைடு 3 சிக்னலும் வரணும். நம்ம இதெல்லாம் மாற்றிட்டோம். ஐபிஎம்முக்கு வந்து வோல்டேஜ்லாம் வருதான்னு செக் பண்ணோம். மில்லி வோல்ட்டு எல்லாமே கரெக்டாக இது வச்சு சிக்னலில் வந்து 6 சிக்னல் மட்டும் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் வந்து இதுவும் மாற்றிட்டேன். 100 ஓம்ஸு, 2வது சிக்னலுக்கு 100 ஓம்ஸு, 3வது சிக்னலுக்கு 100 ஓம்ஸு, 4வதுக்கு 100 ஓம்ஸு, 5வதுக்கு வந்து 98 ஓம்ஸு. சரிங்களா, 102 ஓம்ஸ் இருக்குது. சரி, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎம்மை மாற்றியாச்சு. ஐபிஎம் மாற்றினதுக்கப்புறம் ஆன் பண்ணனாக்கா PC04 எரர். அது என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்வெர்ட்ரு டிரைவர் எரர்னு வருது. சரிங்களா, 18 வோல்ட்டு கரெக்டாக வருது, பக்காவாக வருது. SMPSல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. கம்பேரேட்டரு எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. அவுட் எல்லாமே கரெக்டாக இருக்காது. ஷண்ட்டும் அதோட ஷண்ட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து பஜர் மோடில் செட் பண்ணிவிட்டு, சரிங்களா, பஜர் மோடில் செக் பண்ணிட்டு டயோடு மோடில் டயோட் ரீடிங் செக் பண்ண போகிறோம். எம்சியோட டயோட் ரீடிங். சரிங்களா, நான் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கிரவுண்டை கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, கிரவுண்ட் பண்ணியாச்சு. .664 வோல்ட் வந்து ட்ராப் ஆகுது. இது 2வது ரெசிஸ்டன்ஸ்லையும் 0.665 ட்ராப் ஆகுது. 3வதுலேயும் 0.664 ட்ராப் ஆகுது. சரிங்களா, 4வது ரெசிஸ்டர்லேயும் கிட்டத்தட்ட முன்ன பின்ன டாலரன்ஸ் இருக்கும். சரிங்களா, 641. இங்கே பாருங்கள், 5வது ரெசிஸ்டரில் வந்து எனக்கு 0.174 தான் இதுவாகுது, ட்ராப் ஆகுது. இங்கே வந்து 645. ஓகேங்களா, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ட்ராப் ஆகுது. எனக்கு எம்சியூவில் வந்து டயோட் ரீடிங் வந்து ட்ராப் ஆகுது. அது என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்ல, இங்கே எந்த ரெசிஸ்டன்ஸும் கரெக்டாக இருக்கா, நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸு கரெக்டாக இருக்குது. சரிங்களா, இப்போது டயோட் ட்ராப் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து பஜரில் போட்டுட்டு டயோட் ரீடிங் செக் பண்ணுறேன். செக் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எம்சியூ வந்து டைரக்ட் ஷார்ட். சரிங்களா, மீது எல்லாத்துக்கும் பாருங்கள் டயோட் ரீடிங் காமிக்குது. அந்த ஒரு சிக்னலுக்கு மட்டும் எனக்கு டைரக்ட் ஷார்ட். இது எதுவுமே பண்ண முடியாது. எம்சியூ ஷார்ட். எம்சியூ மாற்றினா மட்டும்தான் இதை ரெடி பண்ண முடியும்.